ஆறுதலாக தெம்பா அல்லது ஒரு வாகனம் ராஜேந்திரன் அவர் வாசலில் இருப்பாருன்னு சொன்னாங்க. அவர் ஏதாவது பார்த்து ஒரு ஆறுதலாக தைரியமாக இருக்கு சொல்லிட்டு சொல்லலான்னு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் கேட்குறீங்க. அவர் எவ்வளோ மன உளைச்சலில் இருப்பாங்க. உள்ள வேலையில் இருக்குப்பா. இந்த போய் பார்க்கணும் எப்படி நம்ம அடம் பிடிக்க முடியுமா? அவர் உதவியாளர் ராஜேந்திரனுக்கு தான் அடித்து எடுக்கலை, கால் போகலை. வண்டியில் விட மாட்டேன்ட்டாங்க. வேணால் நடந்து போய்க்குங்க கேட்டுவாங்கன்னாங்க. அதான் வந்துடுங்க. ரொம்ப ஆறுதலாக தைரியமாக இருங்க, எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் வந்து ஆமாம், முழுக்க கண்டனம். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த ஆளுநர் அர்லேக்கர் பண்ணுறது மிகப்பெரிய மொளமாரித்தனம், மிகப்பெரிய ஒரு அசிங்கமான செயல். மகாராஷ்டிராவில் பட்னவிஸை எப்படி அவங்க பறிச்சாங்க? மகாராஷ்டிராவில் பட்னவிஸை எப்படி முதல்வர் ஆக்குனாங்க? காலங்காத்தால் வாணி லுங்கியை கட்டிட்டு வரவழைச்ச முதலமைச்சர் ஆக்கிட்டு அப்புறம் மெஜாரிட்டி வாங்கலையா? எஸ்ஆர் பொம்மை கேஸ் கர்நாடகாவில் என்ன? இவ்வளவே எடியூரப்பா எத்தனை தடவை சிஎம் ஆனார்? ஃபுல் மெஜாரிட்டியிலே ஆனார். ஆளுநர் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்கிறது தேவைக்கா. இவ்வளவு இளைஞர்கள் அது சாதாரணமாக ஜெயிக்கிறது. இது இந்தியாவில் நடந்த எந்த ஒரு தேர்தல் மாதிரி கருத முடியாது. ஓட்டுக்கு 10 பைசா கொடுக்காம இவ்வளோ ஒரு மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காருன்னா இப்போ இந்தியாவே தமிழ்நாடே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நானே வந்து தம்பிக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்தேன். அப்புறம் ஏதோ அந்த வேறு சில காரணங்களால் அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் இடையில ப்ரெஸ் மீட் உங்களையெல்லாம் வரவழைச்சி சொன்னேன். தரையில் இருக்கணும், இந்த மாதிரி மக்களோட உழைக்கணும். அவர் உழைச்சி இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையிலே எனக்கு ரத்தம் கொதிக்குது. டிவி பார்க்க முடியல, எந்த வேலையும் ஓடல. எந்த வேலை ஓடுது நீங்கள் சொல்லுங்கள்? உங்களை தவிர தமிழ்நாட்டில் எந்த வேலை ஓடுது? டீ கடை, ஹோட்டல் கடையில் எங்கேயும் கேஸ் இல்லாமல் எல்லாம் இதாக கிடைக்கும். பாதி சாப்பாடுகள் சரியாக கிடைக்கல. வீட்டில் எந்த வேலையும் இல்லை, பொழப்புக்கு ஒரு வழி இல்லை. ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு வாரமாக இப்படி நிப்பாட்டியிருக்காருன்னா இது முழுக்க நடுவண் அரசு, ஒன்றிய அரசின் அயோக்கியத்தனம். என்ன பெரும்பான்மை, என்ன நடைமுறை? இது வரைக்கும் என்ன நடைமுறை? பெரும்பான்மை வந்து சட்டசபையில் தானே நிரூபிக்கணும். 4 நாட்டை நிரூபிக்கிறதுக்கு நீ என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலா? நீ வந்து நாடு எடுத்து கட்டு இந்த மாங்கல்யம் தந்து நான் சொல்றதுக்கு தான் நீ இருக்க. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த ஆளை எப்படி நீ இப்படி அவமானப்படுத்துவ தொடர்ந்து?